guys, welcome to Wow Beauty channel. நைட்டு நல்லா மல்லாக்க படுத்துட்டு வானத்துல பார்க்கும்பொழுது நிலா ரொம்பவே அழகா இருந்துச்சு. சரின்னு ரசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது தான் என்னோட மண்டைக்கு ஒண்ணு தோணுச்சுங்க. என்ன வார்க்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நிலா நைட்டு ஃபுல்லா நம்மள ரசிச்சுட்டே நிக்குது, திடீர்னு பூமி மேல வந்து விழுந்துட்டா என்ன ஆகுறதுன்னு. அப்போ எனக்கு ஆமால நிலா பூமி மேல விழுந்தா என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமா இருந்துச்சு. சரின்னு பல ரிசர்ச்ச போட்டு நிலா பூமி மேல விழுந்தா என்ன ஆகும் அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷனை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வாவ் பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எர்த்ல இருந்து மூணை பார்க்க ரொம்பவே பக்கத்துல தெரியும். நம்ம ஊருக்காரங்க ஆயாவை நிலாவுக்கு அனுப்பி வடை சுடுது பாருன்னு ஏமாத்திருக்காங்க. ஆனா எர்த்துக்கும் மூணுக்கும் கிட்டத்தட்ட 4 lakhs kilometers டிஸ்டன்ஸ் இருக்கு. எர்த்தோட சைஸ்ல மூணை கம்பேர் பண்ணும்போது மூணு பேரும் எர்த்தோட சைஸ்ல 10% சொல்றாங்க. இவ்வளவு தூரத்துல இருக்கிற மூன் ஃபோர்ஸா வந்து மோதினா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இதே அந்த மூன் ஸ்லோவா வந்து நம்மளுடைய பூமியில மோதினா என்ன ஆகும்? ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனை வச்சுதான் மூன் எர்த்தை கிராஷ் ஆனா என்ன ஆகும்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இப்போ மூன் நம்ம எர்த்தை நோக்கி பொறுமையா வந்துட்டு இருக்குன்னு வைங்க. மூன் எர்த்தை நோக்கி வர வர எர்த்ல நிறைய மாற்றங்கள் நடக்குமா. அதுல முக்கியமா எர்த்தோடைய கடல் மட்டம் அதிகமாகிறதும் குறையிறதும்னு வேலைலாம் மூன் தான் பண்ணுது. இதுதான் டைடல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபோர்ஸ்னால மூன் எர்த்துக்கு கிட்ட வர வர கடல் மட்டம் அதிகமா ஆகி ஊருக்குள்ள தண்ணி வருமா. எந்த அளவு நிலா பக்கத்துல வருதோ அந்த அளவுக்கு கடலோட அலைகளும் அதிகமா ஆகுமா. இது பெரிய சுனாமிய உருவாக்குமா. மூன் கிட்ட வரக்கூடிய ஃபோர்ஸ்ல அடிக்கடி சுனாமி உருவாக்குமா. அண்ட் மூன் கிட்ட வர வர அதோட கிராவிடேஷனல் இம்பாக்ட் இந்த ஃபோர்ஸ்னால டெக்டானிக் பிளேட்ஸ்ல மாற்றங்கள் ஏற்படும். பூமி அடியில இருக்கிற எரிமலைகள் வெடிச்சு வெளியே வரும். எதிர்பார்க்காத நிறைய இடங்கள்ல புது புது எரிமலைகள் உருவாகும். எந்த அளவு மூன் கிட்ட வருதோ அந்த அளவுக்கு எரிமலைகளுடைய ஆக்டிவிட்டிஸ் அதிகமா இருக்கும். ஒரு பக்கம் தண்ணியினாலேயோ இன்னொரு பக்கம் நெருப்பினாலேயோ பூமி அழியும். இந்த எரிமலையோடைய நெருப்புல வர புகையினால சன்லைட்டே மறைச்சிடுமா. இப்படி நிலா கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்து மோதும்னு நினைக்கும் போதுதான் அங்க ஒரு ட்விஸ்டே. 90,000 kilometers தூரத்துல மூன் வரும்போது மூன் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்கும். ஏன்னா 90,000 kilometers தான் மூனோடைய ரோச்சே லிமிட்னு சொல்லுவாங்க. மூன் எர்த் பக்கத்துல வர வர 90,000 kilometers ரேஞ்சில் வரும்போது ரோச்சே லிமிட்டை கடக்க ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல எர்த் மூன்ல காட்டுற டைடல் ஃபோர்ஸ் மூனோட சொந்த கிராவிட்டி விட அதிகமா இருக்கறனால மூன் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்கும். மூனோட ஃபோர்ஸை டைடல் ஃபோர்ஸ் ஓவர் கிராஸ் பண்ணி மூனை உடைய பண்ணும். அப்படி உடையிற மூனோட பார்ட்ஸ் எர்த் தன்னைத்தானே சுத்தி வர பண்ணுமா. எக்ஸாம்பிள், ஜூபிட்டரை சுத்தி எப்படி ஒரு சர்க்கிள் இருக்கோ அப்படி இப்படி சுத்திட்டு இருக்கிற அந்த மூனோட சில பார்ட்ஸ் பூமியில விலகலாம்னு சொல்றாங்க. அண்ட் நிலா இல்லைன்னா நம்மளுடைய சீசன்ஸும் சேஞ்ச் ஆகும். அதாவது மழை சீசன்ல வெயிலும் வெயில் சீசன்ல மழையும் இருக்கும். இப்ப மட்டும் என்ன சீசன் கரெக்டாவா வருதுன்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. இவ்வளோ அழிவையும் தாண்டி மனுஷங்க பூமியில உயிரோட இருந்து அட்மாஸ்பியர்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லைன்னா பூமியில வாழலாம். இது நிலா ஸ்லோவா வந்தா. இப்போ ஆப்ஷன் 2, நிலா வேகமா வந்தா என்ன ஆகும்னு வாங்க பார்க்கலாம். அப்படி நிலா அதிவேகத்துல வந்து எர்த்ல மோதினா எர்த்தே காலி ஆயிடும்னு சொல்றாங்க. ஏன்னா இதே மாதிரி சம்பவம் ஆல்ரெடி நடந்து இருக்கு.
அதனாலதான் மூன் உருவாச்சுன்னு சொல்றாங்க. மூன் எப்படி உருவாச்சு அப்படின்ற ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட வீடியோவை நம்ம சேனல்ல நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்து மூன் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. தியான்னு சொல்லப்படுற ஒரு கிரகணம் வந்து எர்த் மேல மோதி அப்போ எர்த்ல இருந்து பிரிஞ்சு போனதுதான் மூணுன்னு சொல்றாங்க. அதே போல ஒரு சம்பவம் திருப்பியும் நடக்கும். அப்போ எந்த ஒரு உயிரினமும் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. பூமியே ஒரு எரிமலையா மாறிடும்னு சொல்றாங்க. பூமி சோலார் சிஸ்டமோடைய ஆர்பிட்ல இருந்து பிரிஞ்சு போயிடும்னு சொல்றாங்க. பட் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆல்ரெடி நடந்திருக்கனால மேபி இன்னொரு பூமி கிரியேட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா உயிர்கள் எதுவும் இருக்காதுன்னு சொல்றாங்க. இப்போ இத நினைச்செல்லாம் பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா இப்போ பூமியை நோக்கி நிலா வரல, பூமியை தாண்டி அது போயிட்டு இருக்கு. ஒரு வருஷமும் 3 சென்டிமீட்டர் அளவுக்கு பூமியை தாண்டி நிலா பிரிஞ்சு போயிட்டு இருக்கு. இதுக்கும் டைடல் ஃபோர்ஸ் தான் காரணம். டைடல் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் நிலா தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை நினைச்சு பயப்பட வேண்டாம். சப்போஸ் இதே எர்த்தை விட்டு மூன் ரொம்ப தூரம் இல்லைன்னா காணாம போயிட்டா என்ன ஆகுறது? ஸோ எர்த்தை விட்டு நிலா காணாம போயிட்டாலோ இல்ல தூரமா போயிட்டாலோ எர்த்துக்கு என்ன ஆகும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு கமெண்ட் செக்ஷன்ல அந்த வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. போட்டுட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு தெரிவிக்க சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.